Hello students. இந்த வீடியோவில் 12th standard unit 1 accountancyல accounts from incomplete records இந்த லெசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது எல்லாமே நல்லா புரியும். சரி, கிளாஸ் உள்ள போகலாம். Unit 1 Accounts from Incomplete Records. இந்த லெசனை பற்றி தான் நம்ம எனக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட கண்டென்ட்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ட்ரொடக்ஷன், மீனிங் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், limitations of incomplete records, differences between double entry system and incomplete records, accounts from incomplete records, ascertaining profit or loss from incomplete records through statement of affairs, preparation of final accounts from incomplete records. ஸோ இது எல்லாமே தான் நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான லெசன், ஈஸியான லெசன். நீங்கள் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். 1.1 Maintenance of accounting records as per double entry system is compulsory for certain organizations. For example, in India, companies must maintain accounting records under double entry system as per section 128 subsection 1 of the Indian Companies Act 2013. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ். இப்போ ஒரு நிறுவனமும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட அக்கௌண்ட்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் என்ட்ரி சிஸ்டம் இது மூலியமாக தான் மெயின்டைன் பண்ணணும். டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஃபார் எவ்ரி டெபிட் தேர் மஸ்ட் பி அ கரஸ்பாண்டிங் கிரெடிட். இதுதான் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம். அதே மாதிரி இந்தியாவில் இருக்க கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா, டபுள் என்ட்ரி சிஸ்டம் மூலயமா தான் அவங்க அக்கௌண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. என்ன செக்ஷன் பாருங்கள், 128 சப்செக்ஷன் 1. என்ன ஆக்ட் இது? இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. இந்த ஆக்ட் மூலயமா இந்தியாவில் இருக்க எல்லா கம்பெனிஸுமே டபுள் என்ட்ரி சிஸ்டமில் தான் அவங்களோட அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். Such organizations must maintain accounts only under double entry system. Clear-ஆ இருக்கா? இப்போ சொல்லியிருக்காங்க பாருங்க. Other organizations may or may not strictly follow the double entry system. இப்போ இந்த ஆக்ட் படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க கம்பெனிஸ் எல்லாமே டபுள் என்ட்ரி சிஸ்டமை தான் ஃபாலோ பண்ணணும். இதில் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சா பண்ணலாம், இல்லைன்னா வேணாம். Organizations in which double entry system is not strictly followed, accounting records may be maintained as per the requirements and desires of the proprietors and accountants. கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸில் தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். இப்போது ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு சில நிறுவனங்கள் ஃபாலோ பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க எப்படி அவங்களோட கணக்குகள் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசையர்ஸ் ஆஃப் த ப்ரொப்ரைட்டர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ட்ஸ். ப்ரொப்ரைட்டர்ஸ் அப்படின்னா பிஸ்னஸோட ஓனர்ஸ். அவங்களோட விருப்பப்படி தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கணக்கு வழக்கெல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அக்கௌண்டன்ட்ஸ் அவங்களுக்கு எது வசதியாக இருக்கோ, எந்த சிஸ்டம் அதுபடி அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஆஸ் தி அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் இன் இட்ஸ் என்டையர்லி ஆஸ் அ டபுள் என்ட்ரி சிஸ்டம், those records are called incomplete records. ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டமில் ப்ரிப்பேர் பண்ணல அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லணும், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு டெபிட்டுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலான கிரெடிட் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கணும். ஆனால் பல நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டெபிட் மட்டும் கொடுத்துருவாங்க, கிரெடிட்டை விட்டுருவாங்க. இல்லை கிரெடிட்டை மட்டும் கொடுத்துருவாங்க, டெபிட்டை விட்டுருவாங்க. அப்போது அங்கே நம்ம போடுற அக்கௌண்ட்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது பாருங்கள். அதனால் நமக்கு என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ், கரெக்டான ப்ராஃபிட் லாஸ் தெரியாது, பேலன்ஸ் ஷீட் ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்றத காட்டாது. ஸோ இது எல்லாமே இது வந்து ஒரு ட்ராபேக் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்க்கு. சரிங்களா, புரிஞ்சுதா? இப்போது 1.2 மீனிங் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். When accounting records are not strictly maintained according to double entry system,
These records are called incomplete accounting records. இது நமக்கு தெரிஞ்சது தான். டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி ஒரு அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா இதை நம்ம இன்கம்ப்ளீட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா நான் திரும்ப சொல்கிறேன், ஃபார் எவ்ரி டெபிட் தேர் மஸ்ட் பி எ கரஸ்பாண்டிங் கிரெடிட். இதுதான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். Generally, cash account and personal accounts of customers and creditors are maintained fully and other accounts are maintained based on necessity. என்ன சொல்கிறாங்க, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் கேஷ் அக்கௌண்ட்டும் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் யாருடையது, கஸ்டமர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ், இதை மட்டும்தான் அவங்க ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. மற்ற அக்கௌண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்கள் அண்ட் கிரெடிட்டர்ஸ் கடன் கொடுத்தாங்க இல்லையா, அப்போ பேங்க்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும், அங்கேருந்து லோன் வாங்கியிருப்பாங்க, அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மட்டும் இவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க. மற்ற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் தேவை இருந்துச்சு அப்படின்னா மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அண்டர் திஸ் சம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஃபுல்லி ரெக்கார்டட். That is, for some transactions both the debit and credit aspects are entered. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. Both the aspects are entered for cash received from customers and cash paid to creditors. இப்போ நான் இங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா, கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ் இதை தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு. அப்போது நான் இப்போ எக்ஸாம்பிளில் பாருங்கள், கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து பிஸ்னஸ்க்கு ஏதாவது கேஷ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து டெபிட் கிரெடிட் போட்டு ஃபுல்லாக எழுதிடுறாங்க. அதே மாதிரி கடன்காரங்களுக்கு இவங்க ஏதாவது பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் பார்ஷியலி ரெக்கார்டட் அப்படின்னா டெபிட்டோ இல்லை கிரெடிட்டோ ஏதாவது ஒன்று மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். That is, only one aspect is entered. For example, expenses paid may be entered only in cash account. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஏதாவது ஒரு செலவு அவங்க பே பண்ணுறாங்க, கேஷ் பே பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சேலரிஸ் நான் பே பண்ணுறேன், சேலரிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். நான் வெறும் கேஷ் அக்கௌண்ட்டில் மட்டும் என்ட்ரி போட்டுருவேன், சேலரிஸில் நான் என்ட்ரி போடலை. அப்போது நான் ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் மெயின்டைன் பண்ணியிருக்கேன், அதாவது கேஷ் அக்கௌண்ட்டு. அப்போது அதை நான் என்ன சொல்வேன், பார்ஷியல் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லலாமா இல்லையா? ஆமாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், சம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் நாட் ரெக்கார்டட் அட் ஆல். ஒரு சிலது ரெக்கார்டே பண்ணுறதில்லை. தட் இஸ் போத் த டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் நாட் என்டர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், டெப்ரிசியேஷன் ஆன் ஃபிக்ஸட் அசெட்ஸ். இப்போது ஒரு சில டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க, ஒரு சிலது பார்ஷியலாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க, ஒரு சில டிரான்சாக்ஷனை அவங்க ரெக்கார்ட் பண்ணுறதே இல்லை. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன? டெப்ரிசியேஷன் ஆன் ஃபிக்ஸட் அசெட். டெப்ரிசியேஷன்னா நமக்கு தெரியும், ரிடக்ஷன் இன் த வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் அசெட், தேய்மானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதே கிடையாது. ஹென்ஸ் தீஸ் ஆர் யூஸ்வலி கால்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அப்போ இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு சரியான ஒரு விஷயத்தை இது இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. இட் இஸ் அன் இன்கம்ப்ளீட் an unscientific way of bookkeeping. அதனால தான் இதை incomplete unscientific method அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் வாஸ் கால்ட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங். புரிஞ்சுதுங்களா? இதனால் இதை சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டெபிட் கிரெடிட் ரெண்டுமே எழுதுனா அது டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒன்று டெபிட் எழுதுகிறாங்க, அப்படி இல்லைன்னா கிரெடிட் எழுதுகிறாங்க. ஸோ இதனால தான் இது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? இதோட இந்த கிளாஸ் முடியுது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். இதோட கண்டினியூவேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம கிளாஸ்க்கு டைம் ஆச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறையா அப்டேட்ஸ் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.